அனைவருக்கும் வணக்கம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இது மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு கூட ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு. சொந்த வீடு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குங்க. நம்ம லைஃப்ல நம்ம மாசம் வாங்குற சேலரியில பாதி அமௌண்ட் இல்ல முக்கால்வாசி அமௌண்ட் ஹவுசிங் லோனுக்கு போனாலும் சரி, எவ்வளவோ விஷயங்கள் அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி, நான் என் சொந்த வீட்டுல இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குங்க. இப்படிப்பட்ட சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஸ்கீம் கொஞ்சம் வருஷங்களாவே நடைமுறையில் இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ஸ்கீம் மூலமா பயன்பெற்று இருக்காங்க. இப்ப இதுல ஒரு அப்டேட் கேபினெட்ல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இதுல 4 கோடி வீடுகளுக்கு மேல கட்டப்பட்டிருக்கு. அந்த வீடுகளுக்கு கழிப்பறை வசதி, எரிவாயு வசதி, குழாய் வசதி இதெல்லாம் செஞ்சு தரப்படும். இதுல எலிஜிபிளா இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக மேலும் ஒரு 3 கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நடைமுறைக்கு வரலீங்க. நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா அதை பத்தின வீடியோவும் நான் போஸ்ட் பண்றேன். நீங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிள் என்னன்னா, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் மினிமம் 3 லட்சத்திலிருந்து மேக்ஸிமம் 18 லட்சம் வரைக்கும் இருக்கலாங்க. ஏற்கனவே உங்க பேர்ல ஏதாச்சும் வீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடு அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாங்க. இந்த மாதிரி ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஆன்லைன்லயே கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கான அப்டேட் வந்ததுன்னா நான் கண்டிப்பா ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேங்க. ஏன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல இருக்குங்க.